So இன்னைக்கு நைட் 12:30 AM யாரும் தூங்காதீங்க ஏன்னா இன்னைக்கு ஃபிஃபா வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபிஃபா வேர்ல்டு கப் பார்க்குறாங்க, எல்லாம் ரொனால்டோ மெஸ்ஸி ஃபேன்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. ரொனால்டோ வந்து ஐ திங்க் ஸ்பெயின் நினைக்கிறேன், ரொனால்டோ மெஸ்ஸி அந்த மாதிரிலாம் மேட்ச் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபுட்பால் மேட்ச் கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். நான் கூட மெஸ்ஸி ஃபேன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், யார் ஜெயிக்க போகிறான்னு. ஓகே, ஸோ இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பாக வெயிட் பண்ண ஆல்ரெடி அர்ஜென்டினா வந்து பார்த்தீங்கன்னா 5 or 4 times வின் பண்ணியிருக்காங்க ஃபிஃபா வேர்ல்டு கப்பு. ஸோ இன்றைக்கும் மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மெஸ்ஸி எவ்வளோ கோல் போட போகிறாரு, அவர் ஹையஸ்டே ஐ திங்க் 12 or 20 என்னமோ கோல்ஸ் போட்டிருக்காங்க. எனக்கு சேதாக தெரியல, ஃபுட்பால் பற்றி அவ்வளோவா தெரியல. ஆனால் நீங்கள் மெஸ்ஸி செம்ம விளாட போகிறாரு. அர்ஜென்டினா ஸ்பெயின் நல்லாயிருக்கும் மேட்ச் இன்னைக்கு, எல்லோரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க கான்செப்ட் கூட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கூட. ஸோ நான் இன்றைக்கி வந்து இதயமொழி. ஸோ இந்த இதயமொழி பார்த்தீங்கன்னா நிறையா போனேன், சரி ஏன்னா போன வாரமே போகணுன்னு இருந்தேன், போக முடியல. ஆனால் நேற்று எப்படியாவது இந்த படம் பார்த்துன்னு சொல்லிட்டு என்னுடைய டைம் இருந்தது போனேன். ஓகே, ஸோ இந்த இதயமொழி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே நல்ல ஒரு இது வச்சுது. ஸ்பெயினி பண்ண பேக்ரவுண்ட் மியூசிக், இதயா என் காதல் இதயா விதையா லாலே லாலே யாரோனி யாரணி யாரணி. ஸோ இந்த சாங் ரொம்ப டச்சிங் ஆகிடுச்சு. அப்புறமா ஸோ இந்த இதே மூவி அது ஏன் தெரியுமா பார்த்தேன், வெளியே போல தமன் சாரோட பிஜிஎம் மியூசிக். ஸோ அவர் நான் தெலுங்கு மூவிஸ் நிறையா பார்த்துருக்கேன். தெலுங்குல பார்த்தீங்கன்னா நிறையா சாங் போட்டிருக்காரு. ஈவன் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பகவத்கேசரி அந்த சாங் எனக்கு இன்னும் கூட ஹார்ட்டில் இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் தமிழ் மியூசிக். ஓகே, தமிழோட ஸ்டார் மியூசிக்கோட பகவத்கீதை இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த வாங்க இந்த இதயமொழியோட கேஸ்ட் அண்ட் குரூஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதயமொழி இந்த படம் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன நான் 90s கிட்ட தான் நான் வரும், இதயமொழி தான் நான் வரும் அதேனா. ஓகே, ஸோ இந்த படத்தை டேரக்ட் பண்ணது வந்து ஆகாஷ் பாஸ்கரன். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது அவர் தான், ஆகாஷ் பாஸ்கரன். நம்மனா கிரிவாசன் அவர் தான் பண்ணியிருக்காரு. டைலாக் வந்து ஜாவேத் செல்வம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா பைராமங்கள்ல ஒரு சுதாகர் கோபி இருக்காருல்ல, அவரோட இதுவாக வருவார். அவரோட அந்த லேடிஸ் கெட்டப்லாம் போட்டு ஆக்ட் பண்ணுவார்ல, அவர் தான் இந்த படத்தோட டைலாக் சொல்லியிருக்கார். ஓகே, ஸோ ஸ்டோரியும் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆகாஷ் பாஸ்கரன். ஓகே, ஸோ இந்த படத்தோட கேஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூசிக் பார்த்தீங்கன்னா தமன்னா எழுதியிருக்காரு. எடிட்டிங் பண்ண பிரதீப் பி ராகவ். ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டிங் பண்ண ரெஜைன் மூவிஸ். ஓகே, ஸோ இந்த மூவிக்கான கேஸ்ட் பார்ப்போம். ஓகே, அதர்வா ப்ரோ, ஃபஹத் ஃபாசில் சார், பிரீத்தி முகுந்தன், கயல் லோஹர், மாளவிகா மோகன், ஜோனிதா காந்தி, அஞ்சோ குரியன், தமிழ்நேஸ் நடிச்சிருக்காரு, ரக்ஷன், ஜாவேத் செல்வம். ஓகே, இவரெல்லாம் பைராமங்கள் வந்திருக்காங்க. சுதாகர் இவங்களும் சுதாகர் ப்ரோ பைராமங்கள். அப்புறம் நஜாதன் சார் அவரும் நடிச்சிருக்காரு. அப்புறம் அந்த 50 இடியன் சார் அவரும் நடிச்சிருக்காரு. ராம்கி சார் நடிச்சிருக்காரு. சினிரேன் சார் காமியா பிரஸ் நடிச்சிருக்காரு. காளிவகன் சார், ஆடுகளம் நயன் சார், பபுலு பிருத்திவிராஜ் அவரும் நடிச்சிருக்காரு. லொல்லு சபா சார் மாறன் சார் அவரும் நடிச்சிருக்காரு. ஜான் மகேந்தர் சார், மீதி எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா சிம்பிளாக சொல்லணும். ஓகே, வளவன்னு பேசணும். ஓகே, இந்த படத்தோட ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நியூயார்க்லாம் காமிப்பாங்க. ஓகே, நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ் வரணும்னா ஒரு கல்யாணம் வந்து சென்னையில் நடக்கும். ஓகே, ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் கல்யாணம் இருக்கும். ஆனால் நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி தான் நியூயார்க்னு காமிப்பாங்க. ஓகே, நியூயார்க்கில் கிளம்பி நாளைக்கு சேர்ந்துடுவார். ஓகே, அதான் இந்த படத்தோட ஃபஸ்ட் சீன். ஓகே, சார் நஜாதன் சார் ஃபோன் பண்ணுவார் இவருக்கு, தமன் சாருக்கு ஃபோன் பண்ணி, என்னடா கல்யாணத்துக்கு போகணும், இன்னும் வரலையா நீங்கள், ஃபைட் ஏஜா
என்ன கல்யாணம் அப்படி சொல்லிட்டு அம்மன் சார் இருப்பார். ஓகே, ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா, ஃபஸ்ட் ஆஃப் வந்து அவர் வந்து கல்யாணம் சொல்லிட்டு இவர் அதர்வா சார், தமன் ப்ரோ, அப்புறம் ஜாவித் செல்வம் அவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சென்னைக்கு போவாங்க இவரோட கல்யாணம் அட்டன் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, ஸோ அதர்வாவுக்கு கல்யாணம்னால ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸாக போவாங்க. அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா அது ஃப்ளைட் மாதிரியே இருக்காது. அது ஃப்ளைட்டாக இல்லைன்னா செட்டிங்ஸ் பில்டிங்கானே தெரில ஃப்ளைட்டானே தெரில. அவன் எல்லாரும் நிற்கிறாங்க, எல்லாரும் இது பண்ணுறாங்க. சரி, ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா நிற்கவே கூடாது யாருமே, நின்னாலே அந்த சர்ஃபேஸ் இதுவே இருக்காது. ஆனால் ஃப்ளைட் மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க, அது ரியல் ஃப்ளைட்டாகவே இல்லை அது, ஐ திங்க் ஸோ. ஓகே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபாஸ்டல் பார்ப்பாங்க. ஓகே, ஃபயர் ஃபாஸ்டல் பார்த்தோன்னே இந்த கேங்கெல்லாம் அதர்வாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவார், சார் நாங்கள்லாம் இவனோட அதர்வாவோட காதல் லவ் ஸ்டோரியை சொல்லலாம்னு நினைப்பாங்க. ஓகே, ஸோ அந்த லவ் ஸ்டோரி என்ன ஆரம்பம் கதை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் டேஸில் டீச்சரை லவ் பண்ணுவார். ஓகே, டீச்சரை லவ் பண்ணி அந்த டைலாக்ஸ்லாம் வரும், நீங்கள் படம் பார்த்தா அந்த டைலாக்ஸ் வரும் ஸ்கூலில். அப்போ 90s கிட்ஸ் மெமரிஸ் எல்லாம் வரும். ஓகே, ஸ்கூலில் டீச்சரை லவ் பண்ணுவார் அதர்வா. ஓகே, அதர்வா லவ் பண்ணி ஸ்கூல் டீச்சர், அவங்க லவ் பண்ண ஸ்கூல் டீச்சருக்கு அவங்களுக்கு வந்து திடீர்னு ப்ரெக்னன்சி குழந்தை பிறக்கும். அதெல்லாம் இவர் ஹெல்ப் பண்ணி அதர்வா வந்து அதர்வாவும் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து உடனே ஸ்கூலில் இந்த டீச்சர் லவ் பண்ணுவார். ஓகே, அதே மாதிரி ஸ்கூல் அது சைல்டு கிட்ஸில் டீச்சர் லவ் பண்ணுவார். அப்புறமா மெச்சூரிட்டியான ஸ்கூல். ஓகே, ஹையர் கிளாஸில் வந்தோடனே இவர் லவ் பண்ணுவான். யார்? இதான் ஹீரோயின் பேர் பார்த்தீங்கன்னா பிடி மோகன். ஓகே, பிடி மோகன் லவ் பண்ணுவார். ஓகே, அதர்வா வந்து லவ் பண்ணுவார். ஓகே, இது அதர்வாவுக்கு ஜாவித் செல்வம், பைராமங்கல் சுதாகர் அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஓகே, 5 மணி ஆனால் டெய்லி சுதாகரோட டென்னிஸ்க்கு ஒன்று போயிடுவாங்க. அதர்வாவும் சுதாகரும் அங்கே போயிட்டு வந்து பிடி மோகன் லவ் பண்ணுவார். ஓகே, லவ் பண்ணி ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா அந்த சீன்லாம் செம்மையாக இருக்கும். அந்த காதல் கொண்டேன் சீன், தனுஷ் சீன், இப்படி தூங்கிட்டே இருப்பார். இந்த சம் எப்படி இருக்குது தெரியுமா, கொஸ்டினாக ஆன்சராக எழுது. அந்த சீன்லாம் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது இந்த படத்தில், அந்த சீன்லாம் உங்களுக்கே தெரியும். அப்புறமா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சீன் வரும். அப்புறமா இவர் வந்து ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பிடி மோகனை லவ் பண்ணும்போது பிடி மோகன் ஒரு நாளைக்கு பர்த்டேக்கு கூப்பிடுவாங்க. நீங்களே வாங்கலை என் பர்த்டே பார்ட்டிக்கு. ஸோ பர்த்டே பார்ட்டின்னா தெரியும், பிடி மோகன் வந்து அதர்வா லவ் பண்ணது பிடி மோகன் டபுள் ரோல். ஓகே, அக்காவும் தங்கச்சியும் ஒன்றா இருப்பாங்க, சேம் மூஞ்சி சேம் ஃபேஸ். ஓகே, ஒருத்தர் பேர் வந்து அந்த ரோலுக்கான கேரக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிடி மோகன் பார்த்தீங்கன்னா சம்யுக்தா சமந்தா. ஓகே, ஸோ அதனால அதர்வா வந்து இந்த நியூஸ் தெரிஞ்சோடனே 2 பேரா, நான் யார் லவ் பண்ணுன்னு தெரியல சொல்லிட்டு அவரை அப்படியே லவ் ப்ரப்போஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுடுவார். ஓகே, அப்போ ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும், அந்த சீன்ஸ் எல்லாம். ஸோ அந்த 2011 அப்போ காலேஜ் டேஸ் பார்த்தீங்கன்னா 2011 வேர்ல்டு கப் மேட்ச்லாம் பார்ப்பாங்க. அந்த சீன்லாம் நல்லா இருக்கும். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா காலேஜ் டேஸில் ஜாகன் பட் ஹீரோயின் அவங்களே அதர்வா லவ் பண்ணுவார். ஓகே, ஸோ ஆனால் அதர்வா அந்த லவ்வும் சொல்ல மாட்டார், இந்த லவ்வும் சொல்ல மாட்டார். ஸ்கூலில் படிக்கும் போது அந்த லவ்வும் சொல்ல, காலேஜ் படிக்கும்போது இந்த லவ்வும் சொல்ல. ஓகே, அப்புறமா இன்டர்வல் சீன் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஓகே, அவர் வந்து கயாடுல அவர் வந்து ஊருக்கு போவார் ட்ரெயினில்.
ஸோ அப்போ நான் சின்ன சார் ஒன்று எங்கேயோ 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என் ஃப்ரெண்டு பார்த்தா மாதிரியே இருக்குது சொல்லிட்டு அந்த இதயம் பண்ணிட்டு ஒரு ஸ்டோரினா சொல்லுவார். ஓகே, ஸோ அப்போ நம்ம ட்ரெயின் போக இவர் வர, ட்ரெயின் போக இவர் வர, கத்தியாக லவ் சொல்லாமல் அப்படியே ஒரு இன்டர்மிஷன் டேலாக் வரும். காதலில் சொல்ல முடியாத பசங்க நிறையா பேர் இருக்காங்க சொல்லிட்டு இன்டர்மிஷன் போட்டு அதோட இன்டர்மிஷன். ஓகே, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் ஸ்கூல் லவ், ஹையர் செகண்டரி ஸ்கூல் லவ் ப்ளஸ் காலேஜ் லவ். இந்த லவ்வை சொன்னாங்கன்னா இல்லையானா ஃபஸ்ட் ஹாஃப். ஓகே, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நஜாஜன் இருக்கார்ல, நஜாஜன்னா இவரோட மாமா, அதர்வாவோட மாமா. அதர்வாக்கு அம்மா அப்பா இல்லை, இவர் தான் வளர்த்தார். ஓகே, நஜாஜன் தான் வளர்த்தார். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பார், கேபிள் டிவி கம்பெனி, டிஜே டிவின்னு. ஓகே, அந்த கம்பெனி பெருசாகி ஒரு சேட்டலைட் சேனல் மாதிரி ஆக்கி, ஸோ அதை நல்லா ப்ரமோட் பண்ணி அந்த அதர்வா டேரக்டர் சிஇஓ ரேஞ்சில் இருப்பார். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணுவார், அதர்வா ஆல்ரெடி ரெண்டு லவ் ஃபெயில் ஆச்சு, 2 லவ் ப்ரப்போஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் தமன் இருக்கார்ல, தமன் சார் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணுவார். ஓகே, அவர் ஆல்ரெடி கல்யாணம் இருக்கும். ஓகே, அவர் ஆல்ரெடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பார். ஓகே, அவர் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பார் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பிரேக்கப் ஆகி ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கூப்பிடுவார் அதர்வாவை. நான் தான் வாங்கப்பா மதுரைக்கு, ஒன்று கல்யாணம் எனக்கு நடக்க போகுது சொல்லிட்டு இன்வைட்லாம் பண்ணி இவர் அதர்வா மதுரைக்கு போவார். மதுரைக்கு போனோன்னே அந்த ஸ்கூல் ஹையர் செகண்டரி அந்த பிடி மூணுன்னா பார்ப்பார். ஓகே, திருப்பியும் ஆஃப்டர் லாங் டைம். ஏன்னா அவர் ஸ்கூலில் லவ் ப்ரப்போஸ் பண்ணாதவரை சரி, அப்புறமா இப்போலாம் பார்க்குறாரு மதுரையில் பார்த்தீங்கன்னா திருப்பி லவ் பண்ணிச்சு அவங்க மேலே. ஓகே, ஸோ இதுக்கு நல்ல பார்த்தீங்கன்னா தமன் அவருக்கெல்லாம் கல்யாணம் ஆகி இதெல்லாம் ஆகி அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா மாலுக்கு வருவார். ஓகே, மெயினா மால்லாம் எடுத்துருக்காங்க அந்த சீன். மெயினா மாலாம் அதர்வா அவர் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுவார். அப்போ திடீர்னு பார்த்தா கையாடு லோகர் காலேஜ் லவர் திடீர்னு அவர் சொல்லுவார், இன்னைக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, நான் முன்னாடி உங்களெலாம் லவ் பண்ணியிருந்தேன் சொல்லிட்டு அந்த உண்மையெல்லாம் சொல்லி, ஸோ அப்புறமா அதர்வாவுக்கு அப்போனா புத்தி வருது. ஸோ நம்மளும் அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணை பிடி மோகனை பார்த்து எப்படியாவது நான் லவ் பண்ணலாம் சொல்லிட்டு நான் சொல்லணும், அப்போனா என் மனசோட ஃபீலிங் தான் இதுவாகும் சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்தப்பறம் இவர் உடனே யூஎஸ் போயிடுவார். ஓகே, யூஎஸ் போனே ஏன்னா அங்கெல்லாம் பிடி மோகன் அவங்க நாசாவில் இதுவாக இருக்காங்க, நாசாவில் இது ஸ்பேஸில் இருக்காங்க. ஓகே, ஸோ அங்கே போனோன்னே லவ் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் யூஎஸ் போயிடுவார். ஓகே, கல்யாணம் பார்த்தீங்கன்னா 4 days. ஓகே, கல்யாணம் பண்ணிட்டு சொல்லுவார், அந்த சீன் நல்லாயிருக்கும். ஓகே, அந்த கல்யாணம் பொண்ணு அவள் அப்பாவோட சொல்லுவாள், டேட் இவர் தம்பு பார்க்க போனார் பிஸ்னஸ் விஷயமா. உடனே அவர் ஆளுகளும் நான் சொல்லுவார், ஆமாம் என் மாப்பிள்ளை தம்பு பார்க்க போகிறார், அதனால் தம்போட பேனர் வச்சு கல்யாணத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வரும். ஓகே, ஸோ அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு கல்யாணம், அது முன்னாடியே யூஎஸ் போயிடுவார். ஓகே, அதர்வா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஎஸ் போயிட்டு அங்கே போய் அவர் இவர் பிடி மோகனை பார்த்து சொல்லுவாரா இல்லையா. ஆனால் அந்த ஒரு சீன் பார்த்தீங்கன்னா என்னதம்மா சீனு, இவர் அதர்வா அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, உனக்கு நாளைக்கு கல்யாணம்டா, இப்போ போய் எப்படி சொன்னால் என்ன அவர் ஏற்றுப்பாளான்னு அந்த சீன். அவனே பிடி மோகன் உள்ளே வரா மாதிரி, அப்படியா நீ அப்படியே சரியா சண்டை ஸோ அந்த சீன் பார்த்தீங்கன்னா கல்லுவனாவில் இதே சீன் வரும். ஓகே, கல்லுவனாவை சீன் பார்த்தா அப்படியே ஒரு சீன் காப்பி வச்சுருக்காங்க. ஓகே, ஈவன் நீங்கள் கல்லுவனாவை அந்த படம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரினா
பிடி சின்னா வந்து ஷாருக் கான் சார் லவ் சொல்ல வருவாங்க. ஓகே, லவ் சொல்ல வருவாங்க. ஆனால் ஷாருக் கான் சொல்லுவார், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஒய்ஃப் இருக்கா சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிடி சின்னா வந்து அழுவா. அந்த அதே சீன் தான் இந்த படத்துலையும் எடுத்துருக்காங்க. ஓகே, தில் அப் டு டேட் இருக்கு. ஓகே, நான் இந்த சீன் பண்ணேன்னா அதே கலோனாவில் எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கேன்னு பார்த்தா அதே சீன் தான் ஃப்ரெண்ட். ஓகே, அதில் பிடி சின்னா வந்து ஷாருக் கான் லவ் ப்ரப்போஸ் பண்ண வருவாங்க பிடிச்சிருந்து. இல்லை பார்த்தீங்கன்னா பிடி முகந்தன் வந்து அதர்வாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகே, அதனால் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது அதர்வாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, கல்யாணம் ஆக போகுதுன்னு இவங்களுக்கு தெரியுது பிடி மோகன். அதனால் சண்டை போட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரிஞ்சுட்டாங்க. அதே மாதிரி தான் கலோனாவிலையும் பிடி சின்னா வந்து லவ் சொல்லுவாங்க. ஷாருக் கான் லவ் சொல்லும் போது அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு பொய்யை சொல்லுவார். ஓகே, ஆனால் பொய்னா அந்த பிடி சின்னா தெரியாது. ஸோ அதே சீனா கலோனாவை சீனு இந்த படம் காப்பீடு அதே சீனா கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்புறமா பண்ண யூஎஸ் போயிட்டு அந்த இதெல்லாம் பிடி மோகனை பார்த்து இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் ஆக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸு மூலிமா வந்து இதுவாகி அப்புறமா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஓகே, ஆனால் ஆல்ரெடி சொல்லலை, அதர்வா ஆல்ரெடி சொல்லலை எனக்கு. அதான் மீட் பண்ணாங்க 2 பேரும், ஆனால் ஸ்பேஸில் இருக்கும் போது, ஆனால் ஆல்ரெடி சொல்லலை. அதனால் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஸோ எப்படியோ யூஎஸ்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து அந்த சென்னை ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அங்கே ஒரு காமெடி. இந்த அதர்வா வந்து சைல்ட்ஹுட் டேஸில் ஒரு டீச்சர் லவ் பண்ணார்ல. ஸோ அந்த டீச்சர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவார். ஓகே, ஏர்போர்ட்டுக்கு வந்தோடனே பார்த்தோன்னா அந்த டீச்சரோட ஹஸ்பண்ட்னா யாருன்னா ஃபார் பாசர். ஓகே, ஃபார் பாசர் சொல்லுவார், ஏய் இவங்கலாம் அந்த டீச்சரா, என் டீச்சரே என் ஒய்ஃபே நீ லவ் பண்ணுங்க அது டைலாக்ஸ்லாம் வரும். ஓகே, ஃபார் பாசர் வந்து. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து அதர்வாக்கும் மால்விகா மோகன் அதிதிக்கும் கல்யாணம் ஏற்பாடு கல்யாணம்லாம் நடக்கும். ஸோ இது அப்புறமா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதர்வாக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இருக்காது. ஏன்னா அவர் வந்து அந்த பிடி முகந்தன் லவ் பண்ணுறேன்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டார். இந்த படம் பண்ண எனக்கு தியா பண்ணால் நாம இருக்குது இதுங்க அப்புறமா சொல்லலாம். ஓகே, ஸோ பிடி மோகன் வந்து பார்த்து எனக்கு வந்து இந்த பொண்ணுன்னா வேணும், இந்த பொண்ணா பிடிச்சிக்கணும், இந்த பொண்ணு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நஜாஜந்த சொல்லுவார். ஓகே, நஜாஜந்த சொல்லி அப்புறமா ஃபஹத் ஃபாசில் வந்து அவரோட ஆவேசம் மியூசிக்கோட பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அந்த கல்யாண பொண்ணு பிடி மோகன் டபுள் லோடு இருக்காது அவரோட அக்கா மாதிரி வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணுற மாதிரி வந்து. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நின்று அப்புறமா கடைசியில் இவங்க அதர்வாவோட ஃப்ரெண்ட்ஸு ஃபஹத் ஃபாசில்லாம் எப்படி அவன் அதர்வாவுக்கு லவ்க்கு ஹெல்ப் பண்ணி எப்படி பிடி மோகன்கிட்ட இவன் லவ் சொன்னாரா இல்லையா, கடைசி வரைக்கும் இவரை பிடி மோகன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணாரா இல்லையா, அதான் கதை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, ஆல்ரெடி காலேஜில் லவ் ப்ரப்போஸ் பண்ணலை, ஸ்கூலில் லவ் ப்ரப்போஸ் பண்ணல, சைல்ட்ஹுட் டேஸில் லவ் ப்ரப்போஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரிலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கதை. ஓகே, கதை பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த பிடி மோகன் அதர்வா ப்ரோ லவ் ப்ரப்போஸ் பண்ணாரா இல்லையா, இதான் கதை. ஓகே, ஸோ இந்த படத்தோட இதெல்லாம் பார்க்கும்போது தியா படமும் இதே மாதிரி தான். ஓகே, ஹீரோயினுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு காலேஜில் ஒரு பையனை பிடிக்கும். ஓகே, அந்த பையன் வந்து அப்பாடு போயிடுவான். இன்னொரு இடத்துல அந்த பொண்ணு இன்னொரு ஊருக்கு போனால் அங்கே ஒரு பையனை பிடிக்கும். அந்த பையனுக்கு 2 பேருக்கும் லவ் ஆகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பையனே தியாவை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதே மாதிரினா கடைசியில் அந்த பையன் வந்து லவ் பண்ணாங்களா இல்லை ரெடி செய்கிறாங்களா இல்லையா. ஸோ இதே காரணம் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பாட்டோட ஸ்டோரியும். ஓகே, ஸோ இது பார்க்கும்போது கலோனாவை சீன் அப்படியே எடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீனாக பார்க்கும்போது கலோனாவை சீனாக வந்துச்சு. கலோனாவை மூவினா பாருங்கள், அதே சீனாக வரும், செம்மையாக இருக்கும் அந்த படம். ஸோ அந்த சீனை அப்படியே எடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதே மூவி பண்ண நல்லா தான் இருக்குது. இன்னும் அந்த சஸ்பெண்டாக இருக்குது. அவர் சொல்லுவாரா மாட்டாரா.
லவ் சொல்லுவாளா மாட்டாளா அந்த மாதிரி இருக்கு. ஸோ நல்லா தான் எடுத்திருக்கான். காலையிலான டியூஷன் டேஸ் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் பண்ண பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஆக்டர்ஸ் ரோல்ஸு இந்த ரோலுமே மிஸ் ஆகல. காமெடி நிறையா இருக்குது. ஸோ அதர் ஆக்டிங் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ அப்புறமா தமன் சாரோட ஆக்டிங் அண்ட் மியூசிக் செம்மையாக இருக்குது. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது மூவி. 4 மணி ஷோ போனால் இந்தியாவில் 5:30 மணி தான் விட்டாங்க. ஸோ லென்த்தியாக இருக்குது. வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் என்ன அப்பப்போ கட்டாகிற மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன பரவாயில்ல போனோம் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மை ரேட்டிங் ஆஃப் ஃபிலிம் மூவி இஸ் out of 10 I will give 7 out of 10. ஓகே. ஸோ ஏன் 7 ஏன்னா கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. கொஞ்சம் பழைய பாட்டோட இதெல்லாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பழைய பாட்டோட சீன்ஸ் கொஞ்சம் பழைய ஹிந்தி படம் அந்த பாட்டோட சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது. கொஞ்சம் இருக்குது. சாரி நிறையா இல்லை, கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் 7 out of 10 ரேட்டிங் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக இந்த இந்தியா மூவி இஸ் குட் அண்ட் எக்ஸலண்ட். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்பீட் ஆஃப் பானேஷ் vlog வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. எல்லாரும் இந்தியா மூவி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ மேட்ச் ஆடின்னு இருக்காங்க இந்தியா vs இங்கிலாந்து. மேட்ச் செம்மையாக போயிட்டு எவ்வளோ ஸ்கோர் தெரியல பாஸ் சொன்னேன். ஆனால் இந்தியா நீ வின் பண்ணான மேட்ச் ஒரு ஹிஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ். லாட்ஸில் ஆல்ரெடி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா 172-1. ஓகே. வின் பண்ணதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. 387 அடிச்சிடுவாங்க அவங்க. ஸோ யார் அவுட்டுன்னு பார்ப்போம். ஸோ சுப்மன் கில் 77 அவுட்டு. ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஆடுறாங்க. ரோஹித் சர்மா 75 balls, விராட் கோலி 13 runs from 9 balls. ஓகே. ஸோ ஐ திங்க் இந்தியா ஜெயிச்சிருவாங்க, ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணுவாங்க. ரோஹித் சர்மா ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாரா இல்லையான்னு இப்போ இந்த மேட்ச் எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 2 மேட்ச் இம்பார்ட்டன்ட். ஒன்று ஃபிஃபா வேர்ல்டு கப், ஒன்று இந்தியா vs இங்கிலாந்து. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட் டு ஆல் ஆஃப் அஸ். Enjoy.